விஜய்க்கு ஒரு பயங்கர அழுத்தம் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அவதூறுகள், அவர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரா, மௌனமாகவே இருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆனால் அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் இருக்கு. ஆனால் மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கு. என்னெல்லாம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிட முடியுமா, என் மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, அதாவது அடிமைத்தனமாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்கள மறைமுக கூட்டணியாக வச்சிருக்கக்கூடியவங்களும் சரி, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரையுமே சேர்த்து தான் சொல்றாரு. ஆனால் அதுலேயும் குறிப்பாக நான் ஆட்சிக்கு வரேன் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, ஊழல் செய்யவே மாட்டான் அந்த விஜய். அதாவது தொட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு. நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இட்ஸ் அ ப்ராசஸில் நான் ஒவ்வொரு விதமாக பார்த்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்பேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இதனை முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரான்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை தான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். அப்புறம் அண்ணாவை மறந்துடாதீங்க. அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து விட்டது, அண்ணா பேர் கொண்ட கட்சியும் அண்ணாவை மறந்து விட்டது. ஆனால் அண்ணா சொல்லக்கூடிய மக்களிடம் செல் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் அண்ணாவை மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தீய சக்தி கண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கண்ணு மொழியை நோண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் யோசிச்சுக்கங்க செயல் வீரர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாரு. ஒரு எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி உண்மையாக நடந்த ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். நட்பு சக்தி, அதாவது கூட்டணி அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால், அப்படி கூட்டணியே இல்லைன்னா கூட தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த கூட்டணி இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வர போகிறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கப்புறமா விசில் எடுத்து விஜய் அவர்கள் ஊதிட்டாரு. அதாவது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா வந்து விசில கையில் காட்டவே இல்லையே, என்னாச்சு, என்ன சின்னத்தை அறிவிச்சாச்சு, அது வந்து சொல்லவே இல்லைன்னு பார்க்கும்போது எடுத்து ஊதைய ஆரம்பிச்சிட்டாரு. ஊதிட்டு கப்பு முக்கையும் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த பஞ்ச் டைலாக் வந்து சொல்லிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் கையில் விசிலே இருந்தாலும் வியூகம் இல்லாமல் விசிலும் அடிக்க முடியாது, கப்பையும் ஜெயிக்க முடியாது. 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே இருக்கும். அதாவது முக்கியமாக இந்த கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம், முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை வந்துட்டு ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது வளர்ந்த பெரிய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பெரிய டாஸ்கோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு புதிய கட்சிக்கு ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜனவரி 25 இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட செயல் வீரர்கள் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இந்த 2 மாத காலமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் விஜய் மேலேயும் சரி, விஜயோட படத்தின் மேலேயும் சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்தில் விஜய் அவர்கள் பொது மேடையில் வந்து தோன்றாரு அப்படின்னா இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்த விஷயமா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இதில் நிறைய விஷயங்கள்ல விஜய் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு. குறிப்பாக செயல் வீரர்களுக்கான அந்த உத்வேகத்தையும் கொடுத்துட்டு அவருடைய பிரச்சனைகளை பற்றியும் பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் எதையெல்லாம் பேசியிருக்காரு, எதையெல்லாம் பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி 2 மாத காலமாக விஜய்க்கு ஒரு பயங்கர அழுத்தம் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அவதூறுகள், அவர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரா, மௌனமாகவே இருக்காரு, இந்த பிரச்சனையெல்லாம் எதை பற்றியுமே பேசாமல் எடுத்தவுடனே சிஎம் ஆயிட முடியுமான்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் அவர்கள் இருந்தார். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆனால் அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது. என்னெல்லாம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிட முடியுமா, என் மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா, அதாவது
தொண்டர்கள் எந்த இடத்துலையுமே வந்து சோர்வடையக்கூடாதுன்றதுக்காக என் மேலே எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா குறிப்பாக வந்துட்டு இந்த வாக்குறுதிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு அள்ளி வீசி விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக சொல்லுது திமுகவோட ஆட்சி காலத்தில் 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்கு, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த கடன் சுமை அவங்க தலையில் போய் விடியும், அவங்க எப்படி தன்னுடைய ஆட்சி நடத்துவாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது கடந்த ஒரு 25-26 ஆண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து வந்து கடன் சுமை வந்து இந்த கட்சி பண்ணிட்டு போனது இந்த கட்சி வந்து சரி பண்ணும். ஆனால் இதை வந்து எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் அள்ளி வீசியிருக்காங்க. அதாவது 2000 ரூபாய்னா 3000 ரூபாய், 3000 ரூபாய்னா 4000 ரூபாய், நீ பெண்களுக்கு இலவசம்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி நிறைய வாக்குறுதிகள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இலவச அறிவிப்புகள் நிறைய வந்திருக்குது. ஆனால் அந்த இலவசம்ன்றதை மென்ஷன் பண்ணல, பட் நிறைய கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வந்திருக்கு உங்களை கவர்றதுக்காக. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், தெரியாதவங்களுக்கு நாமளே மீனை பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதில் ஆரம்பித்து இலவசத்தை விஜய் ஆதரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்குறுதி, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து அந்த வாக்குறுதிகள் வந்தாதான் இவர் இலவசத்தை ஆதரிக்கிறாரா இல்லையா, இல்லை இவரும் கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்ல போறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பைக்கு ஒரு காரு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகணும் அப்படின்னு சொன்னாரு. அதையே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இலவசமா வீடு கார்லாம் கொடுத்துட முடியுமா, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு விஜய் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ அது வந்து இங்கே திருச்சி வேற மாதிரியெல்லாம் போச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கணக்குகள் நிறைய போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறாரா இல்லை வந்து கூட்டணியோட போட்டியிட போறாரா அப்படின்னும் போது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க விஜயை. கடந்த 30 ஆண்டுகளாகவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சினிமாலையும் சரி அரசியல்லையும் சரி. சினிமாவில் வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என் கெரியரோட உச்சத்தை நான் தொட்டதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அரசியலே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா அவங்க எந்தெந்த கட்சியாவனா இருக்கலாம். ஆனால் எல்லாரோட வீட்லையுமே நான் ஒரு செல்ல பிள்ளையா, அவங்களோட அண்ணனா, அவங்களோட உறவா நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஆண்டு இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயமா மாறுறதுக்கு முக்கிய ரீசனா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசுவாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஊழலில் வந்து அதிகமாக தெளிச்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை தாண்டி விஜய் அவர்கள் எப்போவுமே பேசும்போது திமுகவை அட்டாக் பண்ணி ரொம்ப பேசுகிறாரு, பாஜகவை லைட்டாக அட்டாக் பண்ணுறாரு, அதிமுகவை அட்டாக்கே பண்ண மாட்டுறாரு. இது என்ன காரணம்னே தெரியலையே, கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நாள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களையும் சேர்த்தே வந்து இந்த வாட்டி 3 பேரையுமே வச்சு தான் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, அதாவது அடிமைத்தனமாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்கள மறைமுக கூட்டணியாக வச்சிருக்கக்கூடியவங்களும் சரி, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரையுமே சேர்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் அதிமுகன்னு பேர் சொல்லலை, மற்றபடி வந்து ஒரு சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் திமுக பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுலேயும் குறிப்பாக நான் ஆட்சிக்கு வரேன் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, ஊழல் செய்யவே மாட்டான் அந்த விஜய், அதாவது தொட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, இன்னொன்று நான் ஒரு பியூரா வந்து அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு வரேன், எனக்கு என்ன அவசியம் இருக்கு ஊழல் பண்றதுக்கு, அப்படி ஒன்றும் அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்றாரு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இட்ஸ் அ ப்ராசஸில் நான் ஒவ்வொரு விதமாக பார்த்து நான் அதில் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்பேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் 2 பேருமே பாஜகவுக்கு ஒரு அடிமைத்தனத்தோடு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே தன்னிச்சையாக செயல்படவே முடியலை. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஊழல், அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடி ரைடு இந்த பிரச்சனைலாம் வச்சு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி விஜய் நீங்கள் அப்படிலாம் வந்து பயமுறுத்த முடியாது அப்படின்றத சொல்கிறது விதமாக இந்த 2 கட்சிகளும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாஜகவை இந்த அளவுக்கு எதிர்ப்பாலாம் வந்து பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு கெத்தோட எதிர்க்கிற ஒரே கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான். அதாவது இன்னைக்கு திமுக அதிமுகன்னு 2 ஆலமர்கள் இருந்தாலும் கூட
நான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்த்து நிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த கட்ஸும் கெத்தும் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த செயல் வீரர்கள் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்ட நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம். அதாவது நான் உனக்கு சீனியர், நீ எனக்கு ஜூனியர், எனக்கு தான் போஸ்டிங் வேணும், உனக்கு தான் போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து விஜய் அவர்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. எல்லா இடங்கள்லையும் பேசுவாரு, திமுக பத்தி பேசுவாரு, பாஜக பத்தி பேசுவாரு, பொதுவா அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போயிடுவாரு. ஆனா செயல் வீரர்கள் கூட்டத்தில் முக்கியமா அதை பத்தி பேசணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்திலேயே ஒரு மாவட்ட செயலர் நியமனத்தில் ஆரம்பித்து அவங்க பார்க்கக்கூடிய ஒர்க்கில் ஆரம்பித்து யாருக்கு முதல்ல மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஆரம்பித்து எல்லா பிரச்சனைகளுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் 2026 தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியோடு சொல்கிறாரு. அப்புறம் அண்ணாவை மறந்துடாதீங்க. அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து விட்டது, அண்ணா பேர் கொண்ட கட்சியும் அண்ணாவை மறந்து விட்டது. ஆனால் அண்ணா சொல்லக்கூடிய மக்களிடம் செல் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் அண்ணாவை மறக்காது, மறக்கக்கூடாது. ஸோ அண்ணா வழியில தான் நடக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ தொடர்ந்துமே சொல்றாரு, ரெண்டு கட்சியுமே சரி, ஒன்று ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே சரியில்லை. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து விதுக்குறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போவார், என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சுத்தமாக வந்து அடைச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கூட வந்து திமுக பாஜக அட்டாக் பயங்கரமாக இருந்துச்சு, அதிமுக அட்டாக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுத்துக்கிட்டாங்க, அதிமுக வேண்டாம் அப்படின்னு புறந்தள்ளிட்டாருன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டோட்டலாக ரெண்டு பேரையுமே வச்சு அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து விஜய் அவர்கள் மேடையில் பண்ணார். என்ன அப்படின்னா, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, என் மேலே உண்மையாக அன்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும், உங்கள் அன்பை அது மூலியமாக காட்டுங்க செயல் வீரர்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாருமே சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பி மேடையில் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அந்த மேல் பொறுப்புகள் இருக்காங்க இல்லையா, அந்த கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், அவங்க டீம் இருக்காங்களே, அவங்கள பார்த்துட்டு சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த கட்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ மேலே எடுக்கவங்க அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் வந்து கீழே வரைக்கும் போகுதுன்ற மாதிரிலாம் பிரச்சனைகளை பார்த்தோம். இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் நாட்டாம, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் எவ்வளவு போராடினாலும் எவ்வளோ தூரம் வந்து அவர் மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்த்தாலும் கட்சியை இவங்க அந்த பேரை கெடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்தை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் செயல்படுங்க, நீங்கள் செயல்பட விடுங்க, ஆனால் அதுக்காக வந்துட்டு கட்சி எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இதை வந்து மேடையில் சொல்கிறத தாண்டி கண்டிப்பாக பர்சனல் நிறையவே சொல்லியிருப்பாரு. பட் மேடையில் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர். இப்போ வந்து விஜய் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கா, இல்லை ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக, இங்கே பார்த்துக்கங்க, கட்சி என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, நீங்களும் கரெக்டாக இருக்கணும், நீங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தீய சக்தி கண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கண்ணு மொழியை நோண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணணும் யோசிச்சுக்கங்க செயல் வீரர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் அந்த உள் மக்களே வந்துட்டு சிறைப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வெகுண்டெழுந்து ஒருத்தங்க வந்துட்டு போர் புரிஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றுவாங்க, அந்த நாட்டை மீட்டெடுப்பாங்க. அவங்க தான் ராணி வேலு நாச்சியார், நம்முடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு துணையாக நின்று சின்ன மருது, பெரிய மருது, சையது போன்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க துணையாக நின்று ஜெயிக்க வச்சாங்க. ஸோ எனக்கு வந்து இத்தனை சின்ன மருதுகள் இருக்காங்க, பெரிய மருதுகள் இருக்காங்க, சையதுகள் இருக்காங்க, அதை தாண்டி ராணி வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டால் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி குட்டி கதை சொல்றாரு. அதாவது என்னன்னா, இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை வந்து தீய சக்திகிட்ட இருந்தும் அடிமை சக்திகிட்ட இருந்தும் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து தனியாக வராரா கூட்டணியோட வராரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை வந்து விஜய் சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத அப்புறம் சொல்றேன். பட் என்ன சொன்னார் விஜய் அப்படின்னா, நட்பு சக்தி, அதாவது கூட்டணி அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, அப்படி கூட்டணியே இல்லைன்னா கூட தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் படை ரொம்ப 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 தேர்தலில் முக்கியமான வாக்குகள் அப்படின்னு சொல்கிறது பெண்களோட வாக்குகள். இப்போ கடந்த தேர்தலில் திமுகவோட அதிகபட்சமான ஒரு வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது பெண்களோட வாக்குகள். அதை தாண்டி வந்து அந்த ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் தொகையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பெண்களை வந்து டார்கெட் பண்ணி நிறைய வந்து கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த திட்டங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் மத்தியில்
ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற ஒரு மைய சக்தியாக வந்து எப்பவுமே பெண்கள் தான் இருப்பாங்க. என்னதான் ஆண்கள் ஓடி ஓடி வேலை பார்த்து, பெண்கள் ஓடி ஓடி வேலை பார்த்து வந்து காசு வந்து கொடுத்தாலுமே, கடைசியில் அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை பார்த்து சம்பாதிச்சாலுமே பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டை வந்து நிர்வகிக்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த பெண்கள் வாக்குகள் தாவேகாவுக்கு நிறைய இருக்கு. நான் எதிர்பார்க்கறத விட நிறைய இருக்கு அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு ஒரு பெண்கள் படையை ரொம்ப நம்பி இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் சேனல், உங்களுக்கே தெரியும் என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. யாருமே விஜயை நம்பி வராததால் தனியாக களம் காண போகும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போடுறாங்க. அதாவது விஜயே சொன்னாராம், நாங்கள் கூப்பிட்டு யாரும் வரல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி யாருமே வரல, அதனால் நாங்களே வந்து தனியாக வரலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி என்னென்னா, விஜய் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி தான் நியூஸ் போட்டாங்க. அதே சேனல்லே போட்டாங்க. இவங்க கூட பேசுகிறாங்க, அவங்க கூட பேசுகிறாங்க, இவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்ககிட்ட பேசுகிறாங்க, எல்லாமே சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்கள் தனியாக நான் போட்டியிட போகிறேன், ஆமாம் தனியாக தான் வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அவங்க தனியாக தான் வராங்க பாருங்களேன். இப்போ அதிமுகலேருந்து சில பேர் சேரும்போது, திமுகலேருந்து சில பேர் சேரும்போது, யாராவது வேறு கட்சியிலேருந்து வந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து மிஸ்டர் கிளீன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதிமுகலேருந்து ஊழல் பண்ணவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு, இந்த பக்கம் திமுக சேர்த்துக்கிறாரு. அப்புறம் என்னங்க அவர் வந்து பெரிய மிஸ்டர் கிளீன், எவரும் எல்லாரும் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு தனியாக வர்றாரு அப்படின்னா யாருமே வந்து அவரை மதிக்கலைங்க, யாருமே அவர் வந்துட்டு ஒரு கட்சியை நினைக்கவே கிடையாது, அதனால் தனியாக வர்றாரு விஜய் அப்படின்னு சொல்லி கார்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து விஜய் அவர்கள் பேசியதில் முக்கியமான அம்சங்கள். இதை தாண்டி எதையெல்லாம் விஜய் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது செயல் வீரர்கள் பொதுக்கூட்டம் தான், கட்சியை பற்றி தான் பேசணும், அரசியல் பற்றி தான் பேசணும். பட் இருந்தாலும் ஜனநாயகன் இன்னைக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. அப்படின்னும் போது பாஜகவை கடுமையாக விமர்சித்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம். என்ன பயம் காட்டுறீங்களா, இப்போ அழுத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னீங்க. யார் கொடுக்குறாங்க, நேரடியாக கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். விஜயை தாண்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வீடியோவில் 2 வீடியோ விஜயை பற்றி இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசியிருப்போம். அப்படின்னும் போது விஜய் அவர்கள் அதை எடுத்து பேசினாருன்னா அது எந்த அளவுக்கு போய் அது ஹிட் ஆகும். அந்த விஷயத்தை விஜய் வந்து இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டாரு. அதை பர்பஸாக மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணாமல் போகணுன்றதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டு போகிற விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பர்பஸாக அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. இவ்வளோ மௌனமாக இருக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. ஏன்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பாஜக தான் வந்து எங்களை வந்து முடக்குது, படத்தை முடக்குது அப்படின்னு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க அப்படிங்கிற அந்த வருத்தம் மட்டும் கண்டிப்பாக இருந்துச்சு. இது தாண்டி சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், அதை பற்றியும் சரி, அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை அவர். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் நிறைய இடங்களில் மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த டைமில் பேசக்கூடாதுன்ற ஒரு விதிமுறை இருக்கனால பேசக்கூடாது அப்படின்ட்டு. இதை தாண்டி இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் காவலருக்கு வந்து அவர் உடன் பணியக்கூடிய ஒரு காவலரே வந்து ஒரு தவறான விஷயத்த பண்ணுறாரு, ஒரு வீடியோ எடுத்துடுறாரு அவங்க ட்ரெஸ் மாற்றும் போது. இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு ஊழியர் நினைக்கிறேன், அவரை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் விட்டு வெட்டுறது, இந்த கஞ்சா கலாச்சாரம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து அந்த உறுப்பினர்கள் பேசுகிறாங்க, அந்த குழு தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. திரும்ப திரும்ப என்னென்னா டிவிகே கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான், இது ஏன் விஜய் தான் பேசணும், மற்றவங்க பேசினா ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னா, மற்றவங்க பேசலாம். நீ விஜய் அவர்கள் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணார், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குன்றதை தாண்டி உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வரணும்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லுவார். ஸோ விஜய் மேலே பயங்கர நம்பிக்கை மக்களுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த செயல் வீரர்கள் மேலேயும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். நான் யாரை வேட்பாளர்னு சொன்னாலுமே நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு வந்து வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விஜய் தான் அங்கே மையப்புள்ளி, விஜய் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஹைலைட்டாக இருக்கார். ஸோ அவர் வாயில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது இன்னும் அதுக்கான வீச்சு அதிகமாக இருக்கும், மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறும். எங்கேயோ நடந்த ஏதோ ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு 80% மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது 100% மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது கையில் கத்தி வச்சுக்கிட்டே நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் அதை கொஞ்சம் டீப்பாக பேசினா என்ன அப்படின்ற ஃபீலும் இருந்துச்சு. ஓரளவுக்கு விஜய் அவர்கள் இதெல்லாம் கவர் பண்ணி இருந்தார். பட் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயம். அதுக்கப்புறமா விசில் எடுத்து விஜய் அவர்கள் ஊதிட்டார். அதாவது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா வந்து விசிலை கையில் காட்டவே இல்லையே, என்னாச்சு, என்ன சின்னத்தை அறிவிச்சாச்சு, அது இன்னும் சொல்லவே இல்லைன்னு பார்க்கும்போது எடுத்து ஊதே ஆரம்பிச்சிட்டாரு. ஊதிட்டு கப்பு முக்கையும் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த பஞ்ச் டைலாக் வந்து சொல்லிட்டாரு.
விசில் சின்னமும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. இந்த இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும்போது, உற்று நோக்கும்போது, இத்தனை பேர் உங்களை பார்க்குறாங்க, இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க. இதில் ஒரு ரொம்ப ஹைலைட்டாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா செயல் வீரர்களையும் பேச வச்சது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க பேசணும், அவங்களுடைய முகம் வெளியே தெரியணும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே இந்த பூத் கமிட்டின்ற பிரச்சனைக்கும் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு, கள்ள ஓட்டு போகிற இடம் தான் பூத் கமிட்டி. அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நமக்கு ஓட்டு போடுற மாதிரி நீங்கள் மாற்றணும். அதாவது நமக்கு ஓட்டு போடணும்னா சரியான முறையில் அவங்க ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவங்கள அறிமுகப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் மட்டுமே வச்சு எல்லா இடங்கள்லையுமே ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால், விஜயோட முகமும் அந்த பிராண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை தாண்டி அந்த தொகுதியில் அவங்க வந்து ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னா அவங்களையும் வந்து நம்ம முன்னிறுத்தணும். அவங்களும் அதுக்கான வேலையை செய்யணும். அந்த விஷயத்தை தான் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் வந்து 3 மாதங்கள் கூட முழுசாக கிடையாது. ரொம்ப நெருங்கிருச்சு தேர்தல். இந்த காலகட்டத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவாங்களா? அந்த சுற்றுப்பயணம், விஜய் அவர்கள் நேரில் போய் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் கையில் விசிலே இருந்தாலும் வியூகம் இல்லாமல் விசிலும் அடிக்க முடியாது, கப்பையும் ஜெயிக்க முடியாது.